ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் பரபரப்பான உலக மற்றும் உள்ளூர் நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இரண்டையும் கலவை நிலையாக பார்க்கலாம். ஈரான் மீதான போரில் தாங்கள் வெற்றி பெற்றதாக இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று மீண்டும் ஒருமுறை ஒரு உரிமை கோரலை வெளிப்படுத்தி கொண்டாலும் ட்ரம்ப் இதுவரை உரிமை கோரி கொண்டது போல ஈரான் தோல்வியடையவில்லை என்பதும், மாறாக இந்த போர் இப்போது குளவி கூட்டை கலைத்தது போல மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் விரிவடைந்து உள்ளமையும் புதிய புதிய தாக்குதல் குறித்த செய்திகளில் மிக தெளிவாகவே தெரிகின்றது. ஈரானால் வடிவமைக்கப்பட்ட ஷாஹெட் ட்ரோன்களின் அலைக்கு ரஷ்யாவின் இராணுவ ஆலோசனைகளும் தந்திரோபாயங்களும் தற்போது கச்சிதமாக உதவிக்கொள்வதால் இவையாவும் வளைகுடா நாடுகளின் வான் பாதுகாப்பை ஊடுருவதில் பெரும் வெற்றி பெற்று வருவதால் ஈரானின் பல தாக்குதல் செய்திகள் வெற்றிகரமாக வருகின்றன. இதே சமகாலத்தில் இலங்கையின் உள்ளூர் பரப்பிலும் இந்த உலக நெருக்கடியின் பின்னணி நிழலாடும் நிலையில் அனுர அரசாங்கத்தின் எரிசக்தி கையாளல் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் மக்களின் பொருளாதாரத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தி வருவதாக எதிர்க்கட்சிகள் அனுர தரப்பு மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை தொடுக்கும் நிலையில் நாட்டின் எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு ஒன்றை காணும் முயற்சியில் அரசாங்கம் தற்போது இந்தியாவுடனும் சீனாவுடனும் பேச்சுக்களை நடத்தி வருவதாக ஸ்ரீலங்காவின் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் புதிய செய்தியை வெளியிட்டுள்ளது. அவசர நிலை ஏற்பட்டால் எண்ணெய் விநியோகத்துக்காக இந்தியா மற்றும் சீனா ஆகியன உதவ வேண்டும் என்ற வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தரப்பு குறிப்பிட்டு கொண்டாலும், உலகோடு ஒத்த இந்த நெருக்கடி இந்தியாவையும் சீனாவையும் தாக்கும் நிலையில் அவை இரண்டும் ஸ்ரீலங்காவுக்கு எவ்வாறு உதவக்கூடும் என்பதும் சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு வினாவாக கூடும். இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் ஈரானிய போர்க்கப்பலை கைப்பற்றுவதை விட அதனை அழிப்பது மிகவும் வேடிக்கையான ஒரு விடயம் என அமெரிக்க ஜெனரல்கள் தன்னிடம் கூறியதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கூறி, போர்க்களத்தில் இல்லாத ஒரு போர்க்கப்பலில் 104 ஈரானிய மாலுமிகள் மற்றும் கடற்படையினரை பலி கொள்ளப்பட்ட விடயத்தை மனிதாபிமானம் ஏதுமற்று குரூரமாக ட்ரம்ப் குறிப்பிட்ட விடயம் அதிர்ச்சிகரமான அலைகளை உலகில் உருவாகி கொள்ள, இலங்கையிலும் இதேபோல 2019 குரூரமான ஒரு தாக்குதல் இடம்பெற்ற பின்னணியில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் இல்லையென்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் என 2019 இடம்பெற்ற இந்த தாக்குதல்களின் பின்னணியில் நாட்டின் அரச புலனாய்வு சேவையின் இயக்குனரே நேரடியாக பங்கெடுத்த விடயமும் தற்போது அதிர்ச்சிகரமாக வெளிவந்திருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தற்போது உள்ளே வைத்து வறுத்தெடுக்கப்படும் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையின் முன்னாள் இயக்குனரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேக்காக ராஜபக்சேக்கள் மற்றும் அவர்களின் அல்லக்கை முகங்கள் பரிவாக இருந்தாலும் அவரது கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் சுரேஷ் சாலேக்கும் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கும் நேரடியாக தொடர்பு உள்ளது என்ற விடயம் நேற்று கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் பகிரங்கமாகிக் கொண்டது. ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக இதுவரை சுரேஷ் சாலேயிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அறிக்கை நேற்று ஸ்ரீலங்கா சிஐடி தரப்பால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது இந்த விடயங்கள் அதிர்ச்சிகரமாக வெளிவந்துள்ளன. 2019 தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருந்த நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி தேவாலயத்தின் மீதான தாக்குதலுக்கு முன்னர் தாக்குதலை நடத்திய சஹ்ரான் குழுவுக்கான தகவல்களை சேகரித்துக் கொள்வதில் சாலையின் புலனாய்வு பிரிவு நேரடியாக ஈடுபட்டதாகவும், இந்த நோக்கத்திற்காக சாலையின் கீழ் இருந்த இன்ஃபார்மர்கள் எனப்படும் புலனாய்வுத்துறைக்கு தகவல்களை வழங்கும் முகங்களில் ஒருவர் பயன்படுத்தப்பட்ட விடயமும் தற்போது பகிரங்கத்துக்கு வந்துள்ளது. சாலையின் புலனாய்வு பிரிவு பல இன்ஃபார்மர்களை கொண்டிருந்த நிலையில்
அவ்வாறாக இருந்த ஒரு இன்ஃபார்மர் பாணந்துறையில் இருந்ததாகவும் அவர்தான் கட்டுவாப்பட்டி தேவாலயம் குறித்த தகவல்களை சஹரான் குழுவுக்கு வழங்கியதாகவும் இந்த தாக்குதல் குறித்த சில குறியீடுகளை வழங்கியதாகவும் இந்த இன்ஃபார்மருக்குரிய பணம் மற்றும் தேவைகள் அப்போது சாலேயின் அதிகாரத்தின் கீழ் இருந்த இராணுவ புலனாய்வு பிரிவால் நிறைவேற்றப்பட்டதாகவும் இந்த இன்ஃபார்மரின் மகனுக்கு ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு பிரிவில் தகவல் தொழில்நுட்ப துறையில் ஒரு வேலையை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதான தகவல்கள் எல்லாம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. சுரேஷ் சாலேயின் கீழ் இருந்த இந்த இன்ஃபார்மர் ஈஸ்டர் தாக்குதல்களில் ஒரு சந்தேக நபராக மாட்டுப்பட்ட பின்னரும் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை அவருக்கு இரகசியமான ஆதரவை வழங்கி கொண்டதாகவும் இந்த சிஐடியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் குறித்த இன்ஃபார்மர் ஈஸ்டர் தாக்குதல் சதி குறித்த குற்றச்சாட்டில் விடுவிக்கப்பட்டதாகவும் அவ்வாறாக விடுவிக்கப்பட்ட அவர் கொழும்பில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டலான கலதாரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இதுவரை வழங்கிய பணிகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டு பின்னர் இந்த இன்ஃபார்மர் வேலையிலிருந்து விலகி கொள்ளுமாறு அவருக்கு கூறப்பட்டதான விடயங்களும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. அத்துடன் ஈஸ்டர் தாக்குதல்களுடன் தொடர்புடைய சாரா ஜஸ்மின் என அழைக்கப்படும் பிலஸ்தீனி ராஜேந்திரனின் மரணத்தை உறுதிப்படுத்தும் செயற்பாட்டிலும் சுரேஷ் சாலே தலையிட்ட விடயத்தையும் சிஐடி நேற்று நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல்கள் இடம்பெற்று ஒரு வாரம் கழித்து, அதாவது 2019 ஏப்ரல் 26 அன்று சாய்ந்தமருதில் இடம்பெற்ற ஒரு தற்கொலை குண்டு வெடிப்பில் சாரா ஜஸ்மின் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த சம்பவத்தில் சாரா ஜஸ்மின் பலியானதாக குறிப்பிட்ட போதிலும் அவரது உடல் ஒருபோதும் மீட்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டது. அவரது மரணத்தை உறுதிப்படுத்தும் டிஎன்ஏ எனப்படும் மரபணு அறிக்கை 3வது முயற்சியில் மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் இந்த 3வது சோதனையின் போது கூட சந்தேக நபரிடமிருந்து புலனாய்வாளர்கள் பல்வேறு அழுத்தங்களை எதிர்கொண்டதாகவும் இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் சுரேஷ் சாலே தான் மீண்டும் மீண்டும் காரணமாக இருந்ததாகவும் செல்வாக்கு செலுத்தியதாகவும் சிஐடியினர் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். ஆக மொத்தம் சுரேஷ் சாலே மீதான விசாரணைகள் புதிய பூதங்களை எல்லாம் வெளிப்படுத்தும் நிலையில் இந்த பூதங்களுக்கு பின்னால் தெரியும் நிழலில் கோட்டாபாய ராஜபக்ஷ மேற்பார்த்த ராஜபக்ஷ முகங்கள் இருப்பது பட்டவர்த்தனமான ஒரு விடயம். இவ்வாறான உள்ளூர் செய்திகளின் பின்னணியில் மத்திய கிழக்கு முழுவதும் விரிவடைந்த போர்க்களத்தின் மீது ஒரு பார்வையை பதித்தால் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக எவ்வாறு பல ஷாஹெட் ட்ரோன்களை ஒன்றாக பறக்க வைத்து உக்ரேனிய வான் பாதுகாப்பை குழப்பியதோ அவ்வாறான தந்திரமே இப்போது வளைகுடா போரில் ஈரானால் பிரயோகிக்கப்படுவது தெரிகின்றது. இந்த தந்திரம்தான் இந்த போரில் தற்போது ரஷ்யாவும் மறைமுகமாக ஈரானுக்கு ஒரு பங்காளியாக இருக்கும் விடயத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. இதனால் இப்போது வளைகுடா நாடுகளை தாக்கும் ஈரானிய ட்ரோன்களை தடுத்து நிறுத்தும் விடயத்தில் உக்ரைனின் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இப்போது வளைகுடா பகுதிக்கு உக்ரைனிய தரப்பிலிருந்தும் ட்ரோன் இடைமறிப்பு நிபுணர்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் ஈரானிய தாக்குதல்கள் தற்போது அதிகமான வெற்றிகளை ஈட்டிக் கொள்கின்றன. ஈரான் இப்போது வரை ஹோர்மோஸ் நீரிணையை தனது கட்டுப்பாட்டில் தான் வைத்துள்ளது. அமெரிக்கா இந்த நீரிணையில் ஊடுருவக்கூடும் என நினைக்கும் இடங்களில் அது கடற்கன்னிகளை விதைப்பது மட்டுமல்லாமல் சாதாரண டோம் மீன்பிடி படகுகளையே வெடிமருந்துகள் பொருத்தப்பட்ட மோதும் படகுகளாக வடிவமைத்து அமெரிக்க கடற்படங்களை ஹோர்மூஸ் நீரிணைக்கு வருமாறு ஈரான் எள்ளலுடன் அழைப்பும் விடுக்கின்றது. ஏற்கனவே செய்தி வீச்சில் குறிப்பிடப்பட்டது போல ஈரான் குறைந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் சமச்சீரற்ற போர் முறையை கொண்டிருப்பது அமெரிக்காவுக்கு இப்போதைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளதால் கடந்த 2 நாட்களாக ஈரான் சில திடீர் வெற்றிகளை இந்த போர்க்களத்தில் பெற்றிருக்கின்றது. இந்த திடீர் வெற்றிகளின் புதிய நிலவரங்களில் ஈராக்கின் பெஸ்ரா துறைமுகத்துக்கு அருகே 2 எண்ணெய் தாங்கி கப்பல்களை ஈரானிய கடலடி ட்ரோன்கள் வெடிக்க வைத்து தீப்பிடித்து எரிய வைத்து மூழ்கடித்ததால் இன்று காலை மீண்டும் உலகச் சந்தையில் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் $100 தாண்டிவிட்டது. கடந்த வார இறுதியில் $120 உயர்ந்த விலை அமெரிக்காவின் எண்ணெய் இருப்பு வெளியிடப்படும் என்ற அறிவிப்பாலும் அதேபோல ஈரானிய போரில் அமெரிக்கா வெற்றி பெறுவதான அறிவிப்பாலும் மீண்டும் $90 கீழ் இறங்கி கொண்டாலும் கடந்த 48 மணி நேரத்தில் ஹோர்மூஸ் நீரிணையில் 6 கப்பல்கள் தாக்கப்பட்ட சம்பவங்களும் ஈராக்கில் 2 எண்ணெய் தாக்கி கப்பல்கள் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட சம்பவங்களும் மீண்டும் உலக சந்தையில் எண்ணெய் விலைகளை உயர்த்தி இருக்கின்றது.
வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல்களை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரும் ஒரு தீர்மானம் ஐநா பாதுகாப்பு பேரவையில், அதாவது ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் நேற்று நிறைவேற்றப்பட்டு ஓரிரு மணி நேரத்தில், அதாவது இன்று வியாழக்கிழமை அதிகாலை முதல் வளைகுடா நாடுகள் ஈரானிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் புதிய அலை தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த தாக்குதல்கள் யாவும் ஈரான் வசமுள்ள ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் ஏவுதளங்கள் கணிசமாக அழிக்கப்பட்டு ஈரானின் ஃபயர் பவர் எனப்படும் போர் வலு கடுமையாக குறைக்கப்பட்டதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறிவித்துள்ள பின்னர் அந்த அறிவிப்பையும் உரிமைகோரலையும் இப்போதைக்கு பொய்யாக்கும் வகையில் நடந்து வருகின்றன. நேற்று ஈரானின் புலனாய்வு கட்டளை மையங்கள் அதன் தரைப்படை மற்றும் வான்படைக்கு சொந்தமான தளங்களை தாக்கியதாக இஸ்ரேல் அறிக்கையிட்ட நிலையில் ஈரானின் புதிய தாக்குதல்கள் இன்று அதிகாலை முதல் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. ஈரான் இப்போது மத்திய கிழக்கின் எண்ணெய் ஏற்றுமதி நிலைகள், எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மற்றும் கொள்கலன் கப்பல்களை குறிவைத்து நடத்தி வருகின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல கடந்த 24 மணி நேரத்தில் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் முற்றாக மூழ்கடிக்கப்பட்ட சம்பவங்கள் உட்பட பல தாக்குதல்கள் ஹோர்மூஸ் நீரிணை பகுதி உட்பட்ட இடங்களில் நடந்துள்ளன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஈராக்கின் பெஸ்ரா துறைமுக கடற்பரப்பில் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் ஈரானின் நீரடி ட்ரோன்களால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டன. இந்த சம்பவங்களுக்கு ஈரான் பகிரங்கமாக பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் கப்பல்களில் இருந்த பணியாளர்களில் 38 பேர் மீட்கப்பட்டனர். இந்த தாக்குதல்களை அடுத்து ஈராக் தனது அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி துறைமுகங்களின் செயற்பாடுகளையும் நிறுத்தியுள்ளது. இதேபோல பஹ்ரைனின் சர்வதேச விமான நிலையத்தின் எரிபொருள் களஞ்சியங்கள் மீதான தாக்குதல்களில் ஈரானுக்கு வெற்றி கிட்டியதால் அவை பற்றியெறிந்து அவை எரிவதால் ஏற்பட்ட புகைமூட்டம் பஹ்ரைனிய மக்களை இன்று காலை வரை திணறடித்துக் கொண்டது. விமானங்களுக்கான எரிபொருள் களஞ்சியங்களும் நாட்டின் தொழில்துறைக்கான முக்கிய எண்ணெய் களஞ்சியங்களும் இருக்கும் இடத்தில்தான் ஈரான் தாக்குதலை நடத்தியதால் இங்கு பெரும் தீ அபாயம் தொடர்ந்து நிலவி வருகின்றது. இன்று அதிகாலை பஹ்ரைன் விமான நிலைய பகுதியிலிருந்து சில விமானங்கள் அவசரமாக இடமாற்றப்பட்டுள்ளன. உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான எமிரேட்ஸின் துபாய் விமான நிலையத்தையும் ஈரான் குறிவைத்து தாக்கியுள்ள நிலையில் இன்று அதிகாலை பஹ்ரைன் விமான நிலையம் மற்றும் அதன் எரிபொருள் களஞ்சியங்களை ஈரான் அடித்திருக்கின்றது. இந்த போரால் ஏற்கனவே மத்திய கிழக்கின் விமான பயணத்துறைக்கு தினசரி குறைந்தது $600 மில்லியன் இழப்பு பதிவாகி வருகின்றது. பொதுவாகவே துபாய், அபுதாபி, டோஹா மற்றும் பஹ்ரைன் ஆகிய விமான நிலையங்கள் தினசரி சுமார் 5,26,000 பயணிகளை கையாளும் நிலையில் இப்போது இந்த விமான நிலையங்கள் ஊடான விமான பயணங்கள் யாவுமே சீர்குலைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான பாதக நிலைகளுடன் கூடவே துபாயின் கிரீக் துறைமுகம் மீதும் இன்று அதிகாலை ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இந்த தாக்குதலால் துறைமுகத்தில் இருந்த 2 கட்டிடங்கள் தீப்பிடித்தன. இவ்வாறாக பல வளைகுடா நாடுகள் மீது தாக்குதலை நடத்தி வரும் ஈரான் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லாவுடன் இணைந்து கடந்த 5 மணி நேரமாக இஸ்ரேல் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாகவும் உரிமை கோரியிருக்கின்றது. போரின் விரிவாக்கத்தின் அடுத்த கட்டமாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள மேற்குலகின் நிதி நிறுவனங்கள் குறிவைக்கப்படும் என ஈரான் நேற்று எச்சரித்ததை அடுத்து அனைத்து கிளைகளையும் மூடுவதாக சிட்டி வங்கி அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் ஹோர்மூஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள துறைமுக பகுதிகளிலிருந்து பொதுமக்களை விலகி இருக்குமாறு அமெரிக்காவின் மத்திய கட்டளை புதிய எச்சரிக்கை வெளியிட்டிருப்பதால் ஈரான் மீது கடுமையான ஒரு அமெரிக்க குறிவைப்பு எதிர்வரும் மணி நேரங்களில் இல்லையென்றால் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறலாம் என்ற அச்ச நிலை அதிகரித்துள்ளது. இதற்கிடையே பிரித்தானியாவின் ஃபேர்ஃபோர்ட் விமானப்படை தளத்தில் அமெரிக்காவின் B-1 குண்டுவீச்சு விமானங்கள் நேற்று பங்கபஸ்டர் குண்டுகளை ஏற்றியிருக்கின்றன. இவ்வாறாக இந்த விமானங்கள் குண்டுகளை ஏற்றுவதை ஊடகங்களிலும் காண முடிந்தது. ஊடக காணொளிகளில் இவற்றை பகிரங்கமாகவே காண முடிந்தது. இந்த குண்டுகள் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு களஞ்சியங்கள் போன்ற ஆழமான இரகசிய இடங்களில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு தயாராகும் குண்டுகள் என்பது தெளிவாகவே தெரிகின்றது. B-1 விமானங்கள் தமது இலக்குகளிலிருந்து நூற்றுக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருந்தே குரூஸ் ஏவுகணைகளை ஏவக்கூடிய நிலையில் தற்போது ஈரானிய வான்வெளிக்குள் புகுந்து பங்கபஸ்டர் குண்டுகளை
இலக்குகளில் வீச அமெரிக்க வான்படை முடிவெடுத்தமை ஈரானிய வான்படை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த B-1 விமானங்களுக்கு ஈரானிய வான்பரப்பில் அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என்ற ஒரு உறுதிப்பாட்டுக்குரிய ஆதாரத்தையும் வழங்கிக் கொள்கின்றது. அமெரிக்க விமானப்படையை பொறுத்தவரை அதில் 40 B-1 விமானங்கள் மட்டுமே இருக்கின்றன. ஆகையால் இதில் ஒன்று கூட ஈரானில் வீழ்த்தப்பட்டால் அது அமெரிக்க வான்படைக்கு மிகப்பெரிய அடியாக மாறும் என்ற நிலையில்தான் இப்போது பங்கபஸ்டர் குண்டுகளை B-1 விமானங்கள் ஈரானை நோக்கி காவி செல்வதை பிரித்தானியாவில் வெளிப்பட்ட காட்சிகள் ஆதாரப்படுத்துகின்றன. அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஊடகங்களுக்கு தெரியும்படி இந்த பங்கபஸ்டர் குண்டுகளை விமானங்களில் ஏற்றுவதற்கு அமெரிக்கா அனுமதித்தமை அமெரிக்கா தனது ஆயுத களஞ்சியத்திலிருந்து ஈரானை தாக்க சில சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எடுத்துள்ளமைக்கும் ஆதாரமாகின்றது. ஈரான் இவ்வாறான பங்கபஸ்டர் குண்டுகளை தடுப்பதற்கு எதுவும் இப்போதைக்கு செய்ய முடியாது என்பதும் ஒரு யதார்த்தமான விடயம். இதுவாறோ இந்த போர் குறித்த செய்திகளில் ஆர்வம் இல்லாதவர்கள், இல்லையென்றால் சலிப்படைவர்கள் கூட மீண்டும் மீண்டும் உலகச் சந்தையில் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு $100 இன்று தாண்டிய நிலவரங்களில் நிச்சயமாக கவலை கொள்ளவே வேண்டும். ஏனென்றால் இது அனைவரின் அன்றாட வாழ்விலும் அடியை வழங்கக்கூடிய ஒரு விலையேற்றம் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். அமெரிக்காவின் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்ட போர் முடிவுக்கு வருவதான செய்தியாலும், அமெரிக்கா தனது எண்ணெய் இருப்பை அதிக அளவில் வெளியிடும் என்ற இன்னொரு செய்தியாலும் எண்ணெய் விலை 3 நாட்களுக்கு மட்டுமே தனிவில் இருந்தது. இன்று மீண்டும் விலையேற்றம் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுவது போல ஏறிவிட்டது. அதுவும் அமெரிக்காவை பொறுத்தவரை தனது பெட்ரோலிய இருப்பிலிருந்து 172 மில்லியன் பீப்பாய்களை அடுத்த வாரம் முதல் படிப்படியாக விடுவிக்கும் திட்டம் அதனிடம் இருக்கின்றது. இதனை அமெரிக்காவின் எரிசக்தி அமைச்சர் நேற்று வெளியிட்ட அறிக்கையிடலில் காண முடிந்தது. ஆனால் இந்த விலையேற்றத்திற்கு, அதாவது இன்று மீண்டும் ஒரு பீப்பாய் $100 தாண்டிய இந்த விலையேற்றத்திற்கு தொழில்நுட்ப காரணம் ஒன்று உள்ளது. ஏனென்றால் அமெரிக்கா இந்த இருப்பை வெளியிடுவதாக கூறிக்கொண்டாலும் இந்த நகர்வு இடம்பெறவே 3 மாதங்கள் ஆகக்கூடும் என்பது தெரிந்த விடயம். அமெரிக்காவை பொறுத்தவரை 2027 ஆண்டு முடிவு வருவதற்குள், அதாவது இந்த ஆண்டு முடிவதற்குள் சுமார் 200 மில்லியன் பீப்பாய்களை தான் இந்த இருப்பிலிருந்து வெளியிடும் திட்டம் இருக்கின்றது. ஆனால் தற்போதைய நெருக்கடியால் தினசரி எண்ணெய் தேவை அதிகரிப்பதால் நிலைமை கடுமையாக இறுகி வருகின்றது. ஹோர்மூஸ் நீரிணையை பொறுத்தவரை மாதம் ஒன்றுக்கு 3000 கப்பல்கள் வழக்கமாக அந்த நீரிணையால் செல்வது வழமை என்பதால் இது உலகின் 20% எண்ணெயை கொண்டு செல்லும் மிகவும் பரபரப்பான எண்ணெய் விநியோக வழி என்பது நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். மத்திய கிழக்கின் முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி நாடுகளான ஈரான், ஈராக், குவைத், கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம் அதாவது எமிரேட்ஸ் ஆகியவற்றுக்கு முக்கியமான ஒரு நீரிணையாக உள்ள நிலையில்தான் ஈரான் மீதான தாக்குதல்கள் இடம்பெற்ற பின்னர் இந்த நீரிணையில் மட்டும் இதுவரை 15 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. சில சொற்ப கப்பல்கள் மட்டுமே பயணத்துக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதால் இப்போது இந்த ஹோர்மூஸ் நீரிணை மீட்கப்படுமா, இல்லை என்றால் ஈரானின் பிடியில் தொடர்ந்தும் இருந்து உலகுக்கு நெருக்கடியை தருமா என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சின் விடயங்கள். தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.